வணக்கம், இது உங்க கிரேசி பியா சேனல் அண்ட் நாங்க கௌஷியும் வேலாவும். ஸோ நாங்க இப்போ நிற்கிறது வந்து சினமன்ல இருக்கிற சட்னியில். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் சினமன்ல இருக்கிற சட்னி ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பெஸ்டான சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். பட் நாங்க இப்போ நிற்கிறது வந்து ஜெஃப்னா ஃபுட் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த சினமன் சட்னியில் வந்து எல்லா மாசமும் ஃபர்ஸ்ட் வீக்ட சாட்டர்டேயும் லாஸ்ட் வீக்ட சாட்டர்டேயும் வந்து இவங்க ஜெஃப்னா ஃபுட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. புஃபே ஸ்டைலில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஜெஃப்னா ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னா வெரைட்டிஸை பார்த்தோன்னா கொஞ்சம் பம்ப்டாக தான் இருக்கு. அண்ட் அதை விட வந்து சூப்பரான மெலடியான தமிழ் சாங் எல்லாம் பாடிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாங்கள் சத்தமாக கரைக்க வேண்டி இருக்கு. அண்ட் இடியப்பத்தில் இருந்து சுறா புட்டில் இருந்து சுறா வர எல்லாமே இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃபலூடா ஆர்டர் பண்ணி எடுத்துனாங்க. ஸோ ஃபலூடா குடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அல்டிமேட். நார்மலாக வந்து நாங்கள் சினமன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில். எப்பவுமே ஃபலூடா தான் நல்லா இருக்கும். இவங்களோட ஃபலூடாவோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் சுகரை குடிச்சு கொஞ்சம் எனர்ஜி எடுத்துட்டோம். ஓகே, நாங்கள் அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடலாமா? நாங்கள் சூப்லேயே ட்ரை பண்ணுவோமா? எஸ், சூப்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து மட்டன் போன் சூப் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் நான் வந்து கூல் எடுத்திருக்கேன். அண்ட் சீ ஃபுட் எல்லாம் நிறைய போட்டு செஞ்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ரைஸ் எல்லாம் போட்டு நான் நண்டு பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு உண்மையாக வந்து கூழுக்குள்ள இருக்க நண்டு எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ நண்டு பீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் நிறையவே இருந்தது. ரொம்ப தாராளமாகவே இந்த கூழுக்குள்ள நண்டு அதுகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கு. உங்களுக்கு சூப் வந்து நல்லா இருக்குது. மட்டன் ஃப்ளேவர் நல்லா வருது. அண்ட் உங்களுக்கு நிறைய அரைச்சு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நல்ல ஸ்பைசஸ் எல்லாம் தெரியும். நினைக்கிறேன் தழுமலுக்கு நல்லா இருக்கும். எஸ், மிளகு எல்லாம் போட்டு அல்டிமேட்டா வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்டா ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு சொன்னா வடை, அதுக்கப்புறம் குழிப்பணியாரம் எல்லாமே இருந்தது. அண்ட் வந்து பாத்தீங்களா ரால்ட தலையை வந்து பொரிச்சு வச்சிருந்தாங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு பார்க்கவே. ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ். அண்ட் அதே மாதிரி வந்து இன்னும் வடை, உளுந்து வடை இருந்தது. மற்றது வந்து பருப்பு வடையும் இருந்தது. ஸோ நான் இதை ட்ரை பண்ண போறேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. அதுக்கு வந்து சட்னி எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரான சட்னி எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் வடையும் ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. அண்ட் குண்டு தோசை கூட இருந்துச்சு. குண்டு தோசை என்னோட ஃபேவரட். எங்களோட வீட்டை வந்து தோசை சுடுறேன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு குண்டு தோசை போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் வந்து குண்டு தோசை ஃபேவரட்டான ஆட்கள்னு எனக்கு தெரியல. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க. வாழைக்காய் பொரிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக்கொட்டை பொரிச்சு வச்சிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸான ஃபுட். நீங்க யாராவது வந்து ஜெஃப்னா ஸ்டைல் ஃபுட்டை வந்து கொஞ்சம் டச் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி அந்த ஆத்தென்டிக்கா ஜெஃப்னா ஃபுட் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க.
நான் இவ்ளோ crowd வரும்னு எதிர்பார்க்கல, அவ்ளோ crowd-ஆ இருக்கு. சரி ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பமும் இருக்கு and புட்டு எல்லாமே இருக்கு. நாங்க அப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ். அண்ட் இதுல வந்து இன்னொரு நல்ல விஷயம், இங்க வந்து பாலப்பம் இருக்கு அண்ட் பாலப்பத்துக்கு வந்து சீனி எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. இது என்ன புதினம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எஸ் எல்லா இடத்துலயும் அப்பம் கொடுப்பாங்க. பட் கோகனட் அந்த லிக்விட வந்து மேல விட்டு தருவாங்களே தவிர சீனி போட்டு தர மாட்டாங்க. இங்க வந்து சினமன்ல வந்து நீங்க புஃபேக்கு போனா கூட அந்த சீனி அப்பம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நான் அதை தான் ட்ரை பண்ண போறேன். எஸ், நான் வந்து முட்டை அப்பம் ட்ரை பண்ண போறேன். இது வந்து மஞ்சள் கருவை வந்து உடைக்காம செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. எஸ், ஆஹா அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் வந்து அந்த பால் வந்து ரொம்ப திக்கா இருக்கு, அதுல வடிவ சீனி எல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா பாலப்பம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வேற சாப்பிடுறத பார்க்க எனக்கு முட்டை அப்பம் டெம்ப்ட் ஆகுது. சினமன் அப்படின்னு சொன்னாலே இவங்களோட கப்பல்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும், நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். நாங்க அடுத்து போயிடுவோம், மெயின் மீல் போயிடுவோமா? எஸ், மெயின் மீல். அப்பவும் மெயின் மீல் தான். சோ அடுத்த மெயின் மீல் வந்து புட்டு இருக்கு, கீரை புட்டு வச்சிருந்தாங்க அண்ட் வந்து நார்மல் புட்டு எல்லாமே இருந்தது. அதை விட வந்து கட்லட் ஃபிஷ், அதாவது வந்து கனவா கறி வந்து ஜஃப்னா ஸ்டைல்ல இருந்தது. மற்றது வந்து இறால் கறி இருந்தது, நண்டு இருந்தது, ரிச்சி கறி இருந்தது, எல்லாமே இருந்தது. அண்ட் அதை விட வந்து மட்டன் கறி கூட இருந்தது. சோ வந்து ஜஃப்னானா மட்டன் வந்து கொஞ்சமே ஃபேமஸ் தான். சோ அதெல்லாமே இருந்தது. நாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தோம். புட்டு ட்ரை பண்ணுவோமா? எஸ். அண்ட் கனவாயோட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். கனவா வந்து நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா சாஃப்டா இருக்குல்ல. அண்ட் புட்டும் வந்து அப்படியே ஜஃப்னா ஸ்டைல்லே இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த கனவா பிடிச்சிருக்கேன். சில இடங்கள்ல வந்து கனவா சாப்பிட்டோம்னா அந்த சப்ப முடியாது, சக்கு சக்குன்னு இருக்கும். ஆனா கொஞ்சம் ஸ்பைசியான கறி தான், நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசியான கறி, ஜஃப்னா கறினாலே ஸ்பைசி தான். ப்ரோன் வந்து இவங்க கோதோட தான் செஞ்சிருக்காங்க, ஆனா நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ ப்ரோன் கறி அண்ட் புட்டு அல்டிமேட். எப்படி சூப்பரா இருக்கு. அண்ட் வீட்டை சாப்பிடும்போது புட்டு மாம்பழம் அதுவும் சேர்த்து குழைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இங்க மாம்பழம் கூட வச்சிருக்காங்க, பலாப்பழமும் இருந்துச்சு, மாம்பழமும் இருந்துச்சு. அண்ட் வந்து இவங்ககிட்ட வந்து சுறா புட்டு இருந்தது. சோ நாங்க வீட்டை வந்து சுறா புட்டு அடிக்கடி செய்யறாங்க. இவங்க அதை மீன் புட்டுன்னு வச்சிருக்காங்க. நாங்க வந்து சுறா மீன்ல வந்து அந்த புட்டு செய்வோம். குறுக்கன் புட்டு வந்து சுறா எல்லாம் போட்டு செய்வோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து இவங்க வந்து புட்டுக்கு வந்து நிறைய மீன் எல்லாம் போட்டு அண்ட் வந்து தாளிச்சு சூப்பரா செஞ்சிருக்காங்க. சோ நான் அது ட்ரை பண்ண போறேன். இவங்களோட புட்டு பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்ல பதத்துல வந்து அவிச்சு எடுத்துருக்காங்க. எஸ், நல்லா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். சோஃபா சாப்பிட்டது எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொன்னா இந்த சுறா புட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மீன் புட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. புட்டை வந்து நல்லா ஸ்பைசியா பிரட்டி எடுத்திருக்காங்க, வெங்காயம் எல்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க. நல்ல இன்கிரிடியன்ஸ், அதாவது வந்து எல்லாமே ரிச்சா இருக்கு. ரிச்சா இருக்கு, உண்மைதான். அதே மாதிரி கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அண்ட் வந்து இடியப்பம் கூட வச்சிருக்காங்க, வெள்ளை இடியப்பவும் இருக்கு, சிவத்த இடியப்பவும் இருக்கு. ஓகே, நாங்க வந்து மெயின் மீலுக்கு போயிடலாம், ரைஸ் மீலுக்கு போயிடலாம். சோ வந்து சம்பா அரிசி இருந்துச்சு, குத்தரிசி இருந்துச்சு, அது எல்லா அரிசியும் இருந்துச்சு. சோ எனக்கு கொஞ்சம் சம்பா அரிசி தான் பிடிக்கும், ஒயிட் ரைஸ் தான் பிடிக்கும். சோ ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு வந்தேன். அண்ட் அதுக்கு சுறாவரை இருந்தது. சுறாவரையும் புட்டும் நல்லா இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் கறி இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க ஸ்பைசி இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், அண்ட் அதை விட நான் வந்து சுறாவரை ரைஸ் ட்ரை பண்ண போறேன். சுறாவரை வந்து அல்டிமேட்ல இருக்கு. மட்டன் கூட ரொம்ப சாஃப்டா சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு தண்ணி குழம்பு மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதை விட வந்து மீன் பொரிச்சிருந்துச்சு, நண்டு கறி கூட இருந்துச்சு. சோ நாங்க ட்ரை பண்ணிடலாமா? எஸ், நல்ல கொஞ்சம் பெரிய கர்பா தான் இருக்கு. எஸ், நிறைய சதையோட இருக்க ஒரு கர் தான். நானும் ஒரு சின்ன துண்டு எடுக்கவா? எஸ், உங்களுக்கு தான் எடுத்து வச்சு. ஒத்தன்டிக் ஜஃப்னா நண்டு கறி மாதிரியே இருக்கு. எஸ், நண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த மாதிரி வருது. ஒரு நல்ல திக்கான குழம்பு மாதிரி வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. உண்மையா வந்து வேற கடைகள்ல சாப்பிடுறத விட இவங்களோட அப்படியே ஜஃப்னா ஸ்டைல கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து கூட வந்து நான் பார்த்த க்ரௌட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து வந்தீங்களா இருந்தால் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து ஜஃப்னா ஃபுட்டை வந்து போய் சாப்பிடுவோம் அப்படின்னு யோசிச்சுன்னா கட்டாயமாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. எஸ், அண்ட் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஜஃப்னா ஸ்டைல் ஃபுட் வந்து சாப்பிடணும் எங்கேயாவது போய் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் இது கொடுக்கும்போது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து நான் இவ்வளோ க்ரௌட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுல், ஆல்மோஸ்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 6,000 rupees per person போகுது, இன்க்ளூடிங் டாக்ஸ் அண்ட் வேட். இந்த ப்ரைஸுக்கு வந்து நிறைய வந்து
வந்து சீ ஃபுட் இருக்கு, நிறைய வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கு, அதை விட வெரைட்டிஸான வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கு. நாங்க கொஞ்சம் வெஜ்ஜை கொஞ்சம் தவிர்த்து விட்டுட்டோம்னு நம்புறேன். மெயினான அடுத்த மேட்டர் வந்து டெசர்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் டெசர்ட்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இவங்க வந்து டெசர்ட்ஸுக்கு வந்து ஜஃப்னா ஸ்டைல் டெசர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அநேகமான டெசர்ட்ஸ் இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து மெயினான விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெஸ்டர்ன் டெசர்ட்ஸும் வச்சிருக்காங்க. டிரமிசு இருந்தது, அதை விட மூஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருந்தது, ஐஸ்கிரீம்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாருமே வந்து ஃபுல்லா ஜஃப்னா ஃபுட் சாப்பிட மாட்டாங்கன்றபடியா அதையும் லைட்டா வச்சிருந்தாங்க சின்ன பிள்ளைகளுக்காக. அண்ட் வந்து யாழ்ப்பாணத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான 2 முக்கியமான விஷயங்கள் இருந்தது. ஒன்று வந்து உளுத்தம் களி இருந்தது, அண்ட் வந்து ராசவள்ளி கிழங்கு இருந்தது. ரெண்டுமே என்னோட ரொம்ப ஃபேவரட். பாயாசம் பொங்கல் கூட இருந்தது. எஸ், பாயாசம் பொங்கல். அதை விட வந்து மெயினா வந்து பனங்கா பணியாரம் இருந்தது. நிறைய நாள் ஆச்சு அதெல்லாமே சாப்பிட்டு. நான் வந்து பனங்கா பணியாரம் சாப்பிட போறேன். நான் வந்து கொழுக்கட்டை சாப்பிட போறேன். வந்து இது இவங்க வீட்டு செய்யற மாதிரி இருக்கு, பார்க்க அப்படியே இருக்கு. நாங்க லைட்டா ஒரு அச்சில போட்டு எடுத்துருவோம். வேற லெவல்ல இருக்கு. பனங்கா பணியாரம் அல்டிமேட், சூப்பரோ சூப்பர். நான் சின்ன வயசுல சாப்பிட்ட அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. அப்படியே அண்ட் இது கூட நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிறைய தேங்காய் பூ போட்டு செஞ்சிருக்காங்க. ஸோ நல்லா தேங்காய் பூ ஃப்ளேவர் நல்லா வருது. நான் கிட்டத்தட்ட பனங்காய் பணியாரம் ஒரு கடைசியாக 2 வருஷம் தான் சாப்பிட்ருப்பேன். நல்லா இருக்குமே. அதே நான் சொன்ன சின்ன வயசுல சாப்பிட்டேன். ஸோ வந்து பனங்காய் பணியாரம் வந்து இப்போ யாரும் இங்கே பெருசாக செய்யறது இல்லை அப்படின்னு நம்புறேன். ஸோ இங்கே இவ்வளோ டேஸ்டியாக வச்சிருக்காங்கன்றது பெஸ்ட் தான், ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அண்ட் அடுத்தது வந்து பைத்த மணியாரம் இருக்கு. நான் பைத்த மணியாரம் ட்ரை பண்ண போறேன். நான் வந்து சீனி முறுக்கு இருக்கு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. சிப்பி, சீனி சிப்பி ட்ரை பண்ணிடுவோமா? பைத்த மணியாரம் அல்டிமேட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓவரா சீனி போடாம அளவா தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் அது வந்து நல்ல பெரிய சைஸ் சிப்பியா இருக்கு, கறக்கு முறுக்குன்னு போகுது. அண்ட் வந்து இவங்க வந்து அரியதரம் கூட வச்சிருக்காங்க, பருத்தித்துறை வடை வச்சிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ண போறீங்களா? நல்ல கரு முருன்னு சூப்பரா இருக்கு. பருத்தித்துறை வந்து பருத்தித்துறை வடை வந்து ரொம்பவே ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். யாருக்காவது ஃபேவரட் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க வந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதே டைம்ல வந்து ரிவ்யூ செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா பாதியில வந்து அந்த பாட்டோடயே போயிடுறோம். நல்ல மெலடி சாங்ஸ் அவங்களே படிக்கிறாங்க. சோ நல்லா இருக்கு. 90s கிட்க்கு ஏத்த மாதிரியான பாட்டுகள் போகுது. நல்லா இருக்குமே. அதை கேட்கவே நல்ல பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. எஸ். என்ன பழைய மெமரி? பழைய மெமரிஸ்ண்டா அப்படி லவ் மெமரிஸ். ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அண்ட் வந்து நான் வந்து சாப்பிட போறது உளுத்தம் களி. ஸோ வீட்டு நாங்கள் செய்யறாங்க, ஆனா இப்போ கொஞ்ச நாளா செய்யறது இல்ல. பாயாசம் நல்லா இருக்குமே. எப்படி இருக்கு? களி பெஸ்ட். இவ்வளோ டேஸ்டியா சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி இருக்கு. களி உண்மையா நல்லா இருக்கு. நான் கவுசி எடுக்கும் போதே பார்த்தேன், அப்படியே நெய் வடிஞ்சது, நல்லா இருந்துச்சு. தாராளமா மேல அந்த பிளம்ஸ் கேஷ்யூ எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் வீட்டை செஞ்சு சாப்பிட்றாங்க. அல்டிமேட். ஸோ வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ராசவள்ளி கிழங்கு இருக்கு. ஸோ அதுவும் வந்து நல்ல சுட சுட இருந்தது. அண்ட் வந்து நல்ல மொயிஸ்டா நல்லா இருந்துச்சு பார்க்க. பொங்கல் ட்ரை பண்ண போறேன். எனக்கு வந்து ஒரு கல்யாண சாப்பாட்டுக்கு வந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, போக விருந்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஜஃப்னா ஃபுட்டை வந்து ஒரு விருந்து மாதிரியே படைச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நான் அந்த ராசவள்ளி கிழங்க பற்றி சொல்ல மறந்துட்டா, அல்டிமேட். பொங்கல் கூட நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. பொங்கல் கூட வந்து நல்ல எண்ணெய் நெய் எல்லாம் ததும வச்சிருந்தாங்க. நான் உண்மையா வந்து இந்த உளுத்தம் களியும் அந்த ராசவள்ளி கிழங்கு வந்து இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு யோசிக்கவே இல்லை. அவ்வளோ சூப்பரா இருக்கு. அண்ட் அதை விட வந்து ஜஃப்னா ஸ்டைல் பழங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்க வந்து மாம்பழம் பிளஸ் வந்து பலாப்பழம் ரொம்பவே ஃபேமஸ். அதை வந்து வடிவா சுளையா எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து கரும்பு கூட இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்டா பார்த்தோன்னா வந்து மரவள்ளி கிழங்கு நினைச்சேன், தேன்தான் பார்த்தேன். அண்ட் மாம்பழம் கூட வந்து நல்லா பழுத்த மாம்பழம், இனிப்பான மாம்பழம் நல்லா இருக்கும். அதுதான் வந்து மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த ஜஃப்னா ஸ்டைல் விருந்து, ராஜபோக விருந்தை வந்து நாங்க இப்ப சாப்பிட்டு முடிக்க போறோம். ஸோ வந்து இங்கே ஃபுல் க்ரௌடடாக சூப்பராக இருக்குது. அண்ட் ரொம்பவே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் ஒன்று கொடுக்குது. ப்ளஸ் ஃபுட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப வர்த் இட். அண்ட் கிட்டத்தட்ட 90 வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அண்ட் அதே மாதிரி டெசர்ட்ஸ் எல்லாம் அல்டிமேட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கவே வேணும். அண்ட் வந்து ப்ரைஸ் கூட ரொம்பவே ரீசனபிளாக இருக்குது.
ஸோ ஓகே, ஸோ நீங்க வர வேண்டிய இடம் வந்து சினமனோட சட்னிக்கு அண்ட் வந்து மாசத்துல ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் லாஸ்ட் சாட்டர்டே, ஒரு மாசத்துல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாட்டர்டேல நாங்க வந்து நடக்குது. 26 வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கு தான் லாஸ்ட் சாட்டர்டே ஆஃப் நவம்பர். எஸ், அதனால நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஃபாரின்ல இருந்தா கூட ஜஃப்னா ஃபுட் சாப்பிடணும்னா கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் ஃபுட்டா இருக்கு. நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி ஆவீங்கன்னு நம்புறோம். எங்களோட கிரேசி பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோ பாக்குறீங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ரெண்டுமே கிரேசி பிரியான்ற பேர்ல தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான விருந்தோட உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பை. See you guys.